நம்ம உடம்போட மொத்த வெயிட்டையும் தாங்கிறது இந்த முட்டு தான். இந்த முட்டு வந்து என்ன பண்ணும், இந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட் இல்லைங்களா. ஏன்னா நம்ம ப்ராப்பராக புரதம் எடுத்துக்க மாட்டோம், சரிவிகித உணவு உள்ள மாட்டோம், கரெக்டாக டைமுக்கு தூங்க மாட்டோம், கண்டதையே வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு இஷ்டம் போல் வந்து இருந்துட்டு நைட்டெல்லாம் முழிச்சிட்ருப்போம். ஸோ திடீர்னு கொஞ்சம் அதிக நேரம் கொஞ்சம் நின்னோம் அப்படின்னா காலில் கீழே வலிக்கும் சார், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் ஆகும், இடுப்பு வலிக்கும். இல்லை அப்படின்னாக்கா நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்னா சில நேரம் வந்து எனக்கு எலும்பில் வலிக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து தேய்மானம் வரும், அந்த தேய்மானத்தை சுற்றி வந்து வீக்கம் வருது, அதை தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து நமக்கு கூட வருது. ஸோ சாதாரண அமுக்குறா கிழங்கு கூட அந்த மூட்டில் இருக்கிற வலிகளை வந்து கம்மி பண்ணும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மூட்டு வலி. நிறைய பேர் சார் நான் இந்த மருந்து சாப்பிட்றேன், நிறைய சித்த மருந்துகள் வந்து எடுக்கிறேன், எனக்கு எடுக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் மீண்டும் இந்த வலி வந்து திரும்ப வருது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மூட்டு வலி எதனால் வருது அப்படின்னாக்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேய்மானம். இந்த தேய்மானத்தினால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு இடத்துல கொஞ்சம் பாதிப்பு அடையுதுன்னா அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்துல இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை வந்து உருவாக்கும். அதே மாதிரி தான் நம்ம முட்டு தேய்மானம் அடைஞ்சு அதால் வந்து பொறுத்துக்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும்போது அந்த இடத்துல ஜவ்வுகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும்போது உடனே அந்த இடத்துல வீக்கத்தை வந்து கொடுக்கும். அந்த வீக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வலியும் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த முட்டு வந்து மேஜர் ஜாயிண்ட்டு, நம்ம உடம்போட மொத்த வெயிட்டையும் தாங்கிறது இந்த முட்டு தான். இந்த முட்டு வந்து என்ன பண்ணும், இந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட் இல்லைங்களா. ஸோ நம்ம உடம்போட வெயிட்டை வந்து தாங்கும்போது அந்த முட்டு அந்த வெயிட்டையும் தாங்க முடியாமல் ஆல்ரெடி தேய்மானத்தில் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் சேரும். சிலருக்கு என்னாகும் அப்படின்னாக்கா, பொதுவாக இந்த ஜாயிண்ட்டு நம்ம உடம்பு எப்படி வந்து நமக்கு பலம் தருது அப்படின்னா, எலும்பு இருக்குது, அதை சுற்றி ஸ்ட்ராங்காக சதை இருக்குது, இந்த இரண்டும் சேர்ந்து தான் நமக்கு உறுதியான மசிலை வந்து தருது, பலத்தை வந்து தருது. இப்போ நாம் தவறான உணவு பழக்கத்தினாலேயோ இல்லை நம்மளோட தவறான வாழ்க்கை முறையினாலேயோ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஏன்னா நம்ம ப்ராப்பராக புரதம் எடுத்துக்க மாட்டோம், சரிவிகித உணவு உள்ள மாட்டோம், கரெக்டாக டைமுக்கு தூங்க மாட்டோம், கண்டதையே வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு இஷ்டம் போல் வந்து இருந்துட்டு நைட்டெல்லாம் முழிச்சிட்ருப்போம். ஸோ திடீர்னு அதாவது வந்து மாதக்கணக்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஜிம்முக்கு போகிறேன்னு போயிட்டு வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. உடனே அடுத்த 4 நாளில் வந்து அவங்களுக்கு வந்து கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, முட்டு வலிக்குது அப்படின்ட்டு மறுபடியும் போய் படுத்துருவாங்க. எது பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து ஒரு தவறான வாழ்க்கை நெறி, அந்த வாழ்க்கை முறையை வந்து அவங்க கடைபிடிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, இந்த போனுக்கு தேவையான இந்த சதைக்கு தேவையான சத்து ஒழுங்காக இருக்காது, நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒழுங்காக கிடைக்காது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு போன் வந்து நமக்கு எதனால் உருவானது, கால்சியம் பாஸ்பேட்னால் உருவானது. இந்த கால்சியம் பாஸ்பேட் தான் சேர்ந்து தான் இந்த போனோட உறுதித்தன்மையை வந்து நிலை நிறுத்துது. அது கூட இந்த மசில் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, ஒரு மசில் வந்து கரெக்டான மசில் டூலில் சதை வந்து ரெண்டும் சேர்ந்து அதை ரொம்ப இறுகி கல் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளாபியாக வந்து தொலைன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப இறுகி கல் மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீட்டி மடக்கவே முடியாது, ரொம்ப தொலைன்னு வந்து ஃப்ளாபியாக இருந்துச்சுன்னா அந்த வேலையே செய்யாது. அப்போ என்ன ஆகும், இந்த மசில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பலத்தை வந்து கொடுக்காது. இப்போ சதையில் வந்து நம்ம உணவு மூலமாக வந்து நம்ம கொடுக்கல, கால்சியத்தை வந்து கொடுக்கல அப்படின்னா உடம்பு என்ன பண்ணும், இந்த எலும்புலேருந்து தான் அந்த கால்சியத்தை வந்து, ஏன்னா கால்சியம் வந்து பல மெக்கானிசத்துக்கு வந்து தேவை, பல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு வந்து கால்சியம் வந்து தேவை. அப்போது இந்த எலும்புலேருந்து சத்தை வந்து எடுத்துக்கும். அப்போ எடுக்கும்போது எலும்பு வந்து உறுதியாக நிற்காது, சரியா. இந்த எலும்பும் சதையும் சேர்ந்து தான் பலத்தை வந்து கொடுக்குது. அப்போது இந்த எலும்பு பலமாக இல்லைன்னா அப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீக்னஸ் ஆகும். அப்போது சில பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறத பார்த்துருப்பீங்க நீங்கள், அதாவது வந்து ரொம்ப நேரம் அதிக நேரம் இது சார் எனக்கு
உட்காந்துருந்தா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அதிக நேரம் கொஞ்சம் நின்னோம் அப்படின்னா காலில் கீழே வலிக்கும் சார். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் ஆகும், இடுப்பு வலிக்கும். இல்லை அப்படின்னாக்கா நான் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தேன்னா சில நேரம் வந்து எனக்கு எலும்பில் வலிக்கும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா அந்த ப்ரெஷரை அந்த எலும்பால் தாங்க முடியல. ஏன் அப்படின்னா அந்த எலும்பு வீக்காக இருக்குது, அந்த சதை வந்து முழுசாக வந்து சப்போர்ட் பண்ணலை. அதுதான் மெயின் ரீசன். ஸோ எலும்பும் வந்து இதாகும். ஸோ உங்களுக்கு வந்து மூட்டு வலி இருக்குது அப்படின்னா என்ன பிரச்சனைன்றதை அட்ரஸ் பண்ணும். அந்த இடத்துல வீக்கம் இருக்கா, ரெண்டாவது வந்து இல்லை அந்த இடத்துல வந்து லிகமெண்ட் ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கா, இல்லை வந்து தேய்மானம் வந்து எவ்வளோ இருக்குது, ரெண்டாவது வந்து எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி வந்து கண்டிஷன் வந்து ஏதாவது இருக்கா, இல்லை ஊட்டச்சத்து வந்து பற்றாக்குறை ஏதாவது இருக்கா, இல்லை லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக இல்லாமல் கொஞ்சம் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, போதுமான சரிவிகித உணவு எடுக்காமல் உடல் வந்து பலவீனமாக இருக்கிறது, இந்த மாதிரியான காரணங்களால் இருக்கா. இந்த மூட்டு வலி இல்லாமல் வந்து நமக்கு வந்து இதாகிடுது, ஸ்ட்ரெயின் ஆகிடுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணும். சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த வாதம் தான் வந்து மெயினாக வந்து இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வாதத்தினால தான் மூட்டு வறட்சி அடையுது, அதனால தான் ஒவ்வொரு தொந்தரவுகளாக வந்து நமக்கு வருது. அதுக்கப்புறம் தான் தேய்மானம், இன்ஃப்ளமேஷன் எல்லாமே நடக்குது. ஸோ வாதத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நெய்ப்புத்தன்மை உள்ள மருந்துகளை வந்து உணவாகவும் மருந்தாகவும் சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம கொடுப்போம். சரி, சித்த மருத்துவத்தில் அதாவது வந்து மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தை வந்து எக்ஸ்டர்னலாகவோ இல்லை இன்டர்னலாகவோ மசாஜ் பண்ணியோ இல்லை அந்த வீக்கத்தை வந்து கம்மி பண்ணிக்கூடிய மூலிகை சார்ந்த மருந்துகளை வந்து உள்ளே கொடுப்போம். அப்படி என்ன மாதிரியான மருந்துகளை வந்து மூலிகை சார்ந்து கொடுப்போம் அப்படின்னாக்கா நிறைய இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சாதாரண எல்லாருக்கும். அதாவது வந்து நாங்கள் மருத்துவத்தில் வந்து நிறைய மருந்துகளை வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். கரியபோலம், கொடுவேலி, இந்த மாதிரியான பெரிய பெரிய மருந்துகள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அது உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி கிடைக்காது. நாம் இந்த வீடியோவை சொல்கிறதுக்கான காரணம் ஏதோ ஒரு சின்ன வீட்டு குறிப்பு இருந்தால் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வலி கொஞ்சம் கம்மியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ சாதாரண அமுக்குரா கிழங்கு கூட அந்த மூட்டில் இருக்கிற வலிகளை வந்து கம்மி பண்ணும். ரெண்டாவது நான் சொல்லும்போது சொன்னேன், எலும்புகள் வந்து பலம் இல்லாமல் இருக்கும், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி இருக்கும், அந்த கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும். அப்போ சித்த மருத்துவத்தில் நீ என்ன மாதிரியான மருந்து கொடுப்பீங்க அப்படின்னா சங்கு பற்பம் போன்ற மருந்துகளை வந்து நம்ம கொடுப்போம். சங்கும் சிலா சத்தும் அப்படின்றது சொல்லுவோம். சிலா சத்து அப்படின்றது வந்து என்னென்னா சிலையிலிருந்து வடியக்கூடிய சத்து. அதாவது வந்து பாறை இடுக்குகளில் உப்பாக வந்து ஒரு சிலருக்கு வந்து படியும். அதில் வந்து நிறைய மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துக்கள் வந்து இருக்குது. அதனால தான் அந்த மலையிலேருந்து எடுக்கிறதுனால தான் அது சிலா சத்து அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ரெண்டாவது வந்து சங்கு பஸ்பம் வந்து ரெகுலராக கொடுப்போம். அந்த சங்கு பஸ்பம் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், கடலில் இருக்குது இல்லைங்களா சங்கு அந்த சங்கு அந்த ஓடு அதை வந்து இடித்து புடம் போட்டு அதை பதப்படுத்தி மருந்தாக வந்து கொடுப்போம். அப்போது நமக்கு தேவையான மினரல்ஸ் அண்டு கால்சியம் வந்து இதை வந்து பேஸ் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கும்போது நல்ல வீக்கம் வந்து நல்லா கம்மியாகுது. ரெண்டாவது எக்ஸ்டர்னலாக வந்து ஒன்றும் இல்லை, வலி கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஓமம், தேங்காய் எண்ணெயில் ஓமத்தை பிடிச்சி போட்டு நல்லா காய்ச்சிட்டு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை வாங்கி பிடிச்சிட்டு அதில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அந்த முட்டில் கொஞ்சம் மசாஜ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது அந்த வீக்கம் வலி கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது வந்து ஒரு சிம்பிளாக நீங்களே வீட்டில் வந்து செஞ்சுக்கக்கூடியது தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஆனால் பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நல்ல சித்த மருத்துவரோட ஆலோசனையோட மருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.